வெல்கம் டு நாத்தனார் கிச்சன். இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஷிப் டே ஸ்பெஷல் ப்ரெட் குலோப் ஜாம் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ ப்ரெட் குலோப் ஜாமுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 10 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துருக்கேன். பால் ஒரு 100 ml எடுத்துருக்கேன். அதில் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளர்லேருந்து அரை டம்ளர் நம்மளுக்கு தேவைப்படும். மில்க் பவுடர் ஒரு 2 டீஸ்பூன் அளவு. ஜீனி சுகர் 1 கப் எடுத்துருக்கேன். அது ஒரு 200 கிராம் அளவு இருக்கும். ஒரு 2 ஏலக்காய் எடுத்துருக்கேன் வாசனைக்கு. நெய் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ ப்ரெட்டை எடுத்துருக்கோம். அந்த ப்ரெட்டில் உள்ள ஓரங்களை ஃபுல்லாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கிறணும். அது ஏன்னா நம்ம குலோப் ஜாம் பண்ணையில் அது உள்ளே வெளியில் ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆயிரும். அந்த கலர் வித்தியாசமாக தெரியும். அதனால ஓரங்களை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ எடுத்துட்டோம். இப்போ கட் பண்ண அந்த ஓரங்களை ஃபுல்லாக தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடணும். இதை நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம். இதை தனியாக நம்ம காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோன்னா, மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு வறுத்துட்டோன்னா ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயிரும். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து நமக்கு ஓரங்களை கட் பண்ணி வச்ச ப்ரெட்டை ஃபுல்லாக அதில் பிச்சு போட்டு லைட்டாக ஒரு அடி அடித்து எடுத்துகிட்டு வந்துக்கிறணும். இந்த மாதிரி அடித்து எடுத்துகிட்டு வந்தால் போதும். இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டோம். இப்போ இது கூடவே மில்க் பவுடரை சேர்த்துக்கிட்டோம், பால் பவுடரை. இது கூடையே ஒரு அரை டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறணும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ இது கூட கொஞ்சமாக பால் தெளித்து பிணையணும். இப்போ கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறலாம். இப்போ பால் சேர்த்தாச்சு. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெளித்து பிணையணும், அதிகமாக சேர்த்துடக்கூடாது. இதுக்கு கம்மியான அளவு தான் பால் தேவைப்படும். இன்னும் கொஞ்சம் லைட்டாக கையில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த அளவுக்கு பிசைஞ்சால் போதும். ரொம்ப இறுக்கமாக இருக்க வேணாம். நம்ம இப்படி உருட்டினா கையில் ஒட்டாமல் இப்படி உருள்ற மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு பிணைஞ்சிக்கிட்டால் போதும். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம இதுக்கு உரிய ஜீனி பாகு காய்ச்சிக்கிறலாம், சிரப்பு. இப்போ ஒரு சாஸ்பேன் வச்சு நம்ம எடுத்து வச்சு ஜீனியை ஃபுல்லாக போட்டுட்டோம். 1 கப் ஜீனி எடுத்ததை ஃபுல்லாக போட்டாச்சு. அது 1 கப் ஜீனினா 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறணும். கொஞ்சம் கூட்டி குறைச்சி தண்ணி சேர்த்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம அந்த பாகு பதம் காய்ச்சி மட்டும் எடுத்துக்கிறணும். நம்ம நார்மலாக குலோப் ஜாமுக்கு எப்படி பாகு பதம் காய்ச்சுவோமோ அந்த மாதிரி ஒரு பிசுபிசுப்பு தன்மையோடு இருந்தால் போதும். ரொம்ப கம்பி பதம் அந்த மாதிரிலாம் இதுக்கு வர தேவையில்லை. இது கூடயே ஒரு 2 ஏலக்காயும் இடித்து சேர்த்துக்கிட்டோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது நல்லா அந்த பாகு பதம் வரட்டும், பார்க்கலாம். அதுக்குள்ளேயும் நம்ம குலோப் ஜாமுக்கு அந்த ப்ரெட் மிக்ஸை நல்லா உருட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ கையில் லைட்டாக எண்ணெய் தொட்டுட்டு இப்போ மாவு நம்மளுக்கு எந்த அளவுக்கு உருண்டை வேணுமோ, சிறுசாக பெருசாக நம்ம இஷ்டம்தான், அந்த அளவுக்கு மாவு எடுத்து இப்படி கையில் நெய் அப்ளை பண்ணி உருட்டணும். அப்போ நெய் வச்சு தடவி செய்யையில் அதோட ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கிராக் எதுவும் இல்லாமல் நல்லா உருட்டி எடுத்துக்கிறணும், நல்லா சேஃபாக. இப்போ எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துட்டோம். இப்போ இதை பொரித்து எடுத்துக்கிறலாம். இப்போ ஜீனி பாகும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு பாகு பதம் வந்தாலே போதும். அந்த ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்குது. இந்த பிசுபிசுப்பு தன்மை பதம் வந்துட்டாலே போதுமானது. இப்போ நல்லாவே தண்ணியும் வற்றி அந்த பதம் வந்துருச்சு. இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். அதை பாகை இறக்கி வச்சாச்சு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு குலோப் ஜாம் பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகணும். கொஞ்சம்
மிதமான சூட்டில் இருந்தால் போதும், ஓவர் ஹீட் ஆயிடக்கூடாது. அப்போ வந்து நம்ம குலோப்ஜாம் பொரிக்கையில் வந்து அது கரிஞ்சி போன மாதிரி ஆயிரும், மேலே உள்ளுக்குள்ளேயும் வேகாமல் ஆயிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் வச்சு, அந்த ஆயில் ஓவர் ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம குலோப்ஜாம் உருண்டைகளை ஃபுல்லாக போட்டு பாதி அளவு போட்டிருக்கோம், மீதியை வந்து இதை பொரிச்சு எடுத்துகிட்டு இன்னொன்று பொரிச்சு எடுத்துக்கலாம். 2 டைமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறலாம். இப்போ குலோப்ஜாம் உருண்டைகளை போட்டாச்சு. இப்போ லைட்டாக திருப்பி விடணும். நல்லா ஒரு சைடு நல்லா வெந்த உடனே இன்னொரு சைடு நல்லா பிரட்டி விடணும். திருப்பி விடாமல் இருந்தோன்னா அது ஒரு தீஞ்ச மாதிரி ஆகிடும். இப்படி நல்லா பிரட்டி விட்டாச்சு. 2 சைடுமே இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் நல்லா வந்துருச்சு. இப்போ எடுத்துக்கிறலாம். இப்போ எடுத்ததோடையே நம்ம சீனி பாகில் சூடாக இருக்கையிலே பொரிச்சு எடுத்த உடனேயே நம்ம போட்டுறணும். அந்த மாதிரி போட்டால் தான் அந்த சீனி பாகை ஃபுல்லாக நல்லா உறிஞ்சிரும். இப்போ அடுத்ததையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குலோப்ஜாம் எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்து சீனி பாகில் நம்ம போட்டாச்சு சிரப்பில். இது நல்லா ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் நல்லா ஊறணும். எவ்வளோக்கு எவ்வளோ அது ஊறுதோ அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ தான் அந்த சுகர் சிரப்பு எல்லாமே அதில் நல்லா ஊறி அந்த டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்மளோட சுவையான பிரெட் குலோப்ஜாம் ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.